நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மாதிரி உங்களுக்காக ஒரு சூப்பரான கமர்ஷியல் பில்டிங் வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 3 போர்ஷன் பில்டிங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா 2 1 BHK யூனிட்ஸ் வந்து இப்போ வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 3.7 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் நார்த் ஃபேஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 2790 ஸ்கொயர் ஃபீட் இந்த டோட்டல் பில்டப் ஏரியாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஹவுஸ் ஓனரும் மேலே வந்து ரெண்ட்டு கொடுக்குற மாதிரியும் இந்த பில்டர் வந்து பிளான் பண்ணியிருக்காருங்க. உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் 17க்கு 18 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட ஜலமூலையில் வந்து நமக்கு போர்வெல் சம்ப் எல்லாமே வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி கார் பார்க்கிங் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது போக நமக்கு வால் டைல் வந்து 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ராகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. டீக்கூட் ஃப்ரேமில் டீக்கூட்டில் வந்து மெயின் டோர் அமைச்சிருக்காங்க. உள்ளே வந்ததுமே பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் 16க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. விநாயகபுரம் மாதிரி லொக்கேஷனில், ஹாட்டான லொக்கேஷனில் 3.25 சென்ட்டில் நீங்கள் வந்துட்டு கீழேயே 2 BHK எவ்வளோ பெரிய வீடு கட்டணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 1 crore அபோவ் வந்துருங்க. பட் இந்த பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டல் இன்கமோட உங்களுக்கு வந்துட்டு 1.75 crore இந்த பில்டர் வந்து கோட் பண்ணுறாருங்க. நல்ல ரேட்டுங்க, அதுவும் நியூ பில்டிங்க. கண்டிப்பாக இந்த பில்டிங் இந்த மாதிரியான கண்டிஷனில் வந்துட்டு, அதாவது நியூ பில்டிங் வந்து இந்த ப்ரைஸிங்கில் இந்த ஏரியாவில் கிடைக்கிறது ரொம்ப வந்து அதிசயம் தாங்க. ஸோ ஹால் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருந்தாங்க. அது போக உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பூஜா யூனிட் பார்த்திங்க அப்படின்னா தனியாக பூஜா ரூம் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங்கோட மெஷர்மெண்ட் வந்து 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க டேபிள் டாப்க்கு. அது போக 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் ரூமும் தனியாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஹைலைட்டுங்க. ஸ்டோர் ரூம், பூஜா ரூம் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரேம் வரக்கூடிய ஓப்பன் ஏரியா எல்லாத்துக்குமே வந்து கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், 2மே மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. வால்ரூப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா UPVC விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. செல்ஃப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 மாஸ்டர் பெட்ரூமும் அட்டாச்சு டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து நான்ஸ்கிட் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட்டில் அமையுதுங்க. இதில் வந்துட்டு நமக்கு ஷவர் கனெக்ஷனும் வந்து அமைச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புக்கிங் பண்ண உடனே வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே, பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டிவி யூனிட் பேக் சைடு வால் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் தான் இந்த பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் நமக்கு கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரியே செல்ஃப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே சைஸில் பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட்டும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட், ஷவர் கனெக்ஷன் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பெட்ரூம் டோர்ஸ் வந்து ஃப்ளஷ் டோருங்க, ரெடிமேட் டோராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சால்வுட்டில் வந்து ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மட்டும் டீக்கூட்டில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருந்தாங்க. நீங்கள் ரெண்டல் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குதுங்க. ஸோ அது போக வந்துட்டு அவுட்டர் டாய்லெட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸு கீழே வரக்கூடிய ஏரியாவில் வந்து அவுட்டர் டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக அவுட்டர் ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக டைல் லே பண்ணியிருக்காங்க. அது போக 2 சைடும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹேண்ட் ரைல் வந்து MSல வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பேசேஜ் ஏரியாங்க. இது ஃபுல்லாகவே வந்துட்டு வராண்ட ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு ஃப்ளோர் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா மேலே 2 1 BHK யூனிட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1ங்க 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்துருக்குதுங்க. ஹால் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 1 BHK யூனிட்லையுமே வந்து ஹால் வந்து நல்ல ஸ்பேஸிஸாக தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட கிச்சன் 10க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஓப்பன் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கடப்பா செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்க்கு கிரானைட் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ இதில் காங்கிரீட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல் 2/4 வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 3/4 வென்டிலேஷனுக்காக. ஸோ இது அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதுலேயும் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஷவர் கனெக்ஷன் வெஸ்டர்ன் கிளாசெட்டில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷனோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. விநாயகபுரம் மாதிரியான லொக்கேஷனில் பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. பட் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூப்பரான நியூ பில்டிங், அதுவும் கமர்ஷியல் பில்டிங்காக கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க. நீங்களே எடுத்து கட்டுறதுக்கு நினச்சாலுமே வந்துட்டு இன்றைக்கெலாம் வந்து முடியாதுங்க.
ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லொக்கேஷனில் வந்து லேண்டுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிலாம் வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து விசிட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து புக் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் 1 BHKங்க. இதில் வந்து 10க்கு 14 ஹால் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் 8க்கு 16 மெஷர்மெண்ட்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசிஸாக வந்து எல்லா ரூமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டல் பில்டிங் அப்படின்ற பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரூமாக இல்லாமல் எல்லாமே நல்ல ஒரு டீசெண்டான மெஷர்மெண்ட்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. இங்கேயும் நமக்கு காங்கிரீட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, UPVC விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் டாய்லெட்டை தவிர்த்து எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெட்டிஃபை டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க 7 feet வரைக்கும். இந்த பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக வந்து ப்ரோசோன் மால்லேருந்து நீங்கள் ஒரு 5 to 10 minutes ரீச் பண்ண முடியுங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விநாயகபுரம் டு விலாங்குறிச்சி ரோட்டில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து சத்தி ரோட்லேருந்து அதிகபட்சம் ஒரு 5 minutesலேயே வந்து இந்த பில்டிங் வந்து ரீச் பண்ணலாங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இது மாதிரியான கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு அதுபோக ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் லேண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹாட்டான லொக்கேஷனில் வரக்கூடியது எல்லாமே தெரிய வருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் டெரேஸ் ஏரியாங்க. இதில் வாஷிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் டேங்க் அமைக்கிறதுக்காக நமக்கு வந்துட்டு நீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்லேயே வந்து ஸ்டாண்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக டேங்க் கனெக்ஷன் அமைஞ்சிருங்க. அதுபோக துணி காய போகிறதுக்கு கம்பி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர்ஸ் அதாவது ஃப்ளோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பில்லர்ஸ் எல்லாருக்குமே வந்து நீட்டாக டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க. சத்தி ரோடு க்ளோஸராக இருக்குது. ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மட்டும் சந்திக்கலாம்.